மற்றும் ஒரு அண்மை செய்தி, அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பினர் தாக்கல் செய்த மனுவாக இருக்கட்டும், ஓபிஎஸ், வைரமுத்து, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பினர் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குகளை வாபஸ் பெற அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஓபிஎஸ், வைரமுத்து, மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், வைத்திலிங்கம் ஆகியோரின் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். அதிமுக பொதுக்குழு கூட்டமானது கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி அதிமுக நிர்வாகிகள் வைரமுத்து வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அவரது உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை ஏற்று மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஜூன் 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்ததுடன் கட்சியின் நிரந்தர அவைத் தலைவராக தமிழ்மகன் உச்சனை நியமித்தும் அடுத்த பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்படும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி அப்போதைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் வழக்கு தாக்கல் செய்தார். ஆனால் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்தது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்து பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதே போல பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கி சிறப்பு தீர்மானமும் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்குகள் அனைத்துமே நிலுவையில் இருக்கிறது. பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவிலும், ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவிலும் இணைந்துள்ள நிலையில் இந்த உரிமையியல் வழக்குகளை திரும்ப பெற அனுமதி கோரி பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தரப்பில் இந்த உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கடிதங்களானது அனுப்பப்பட்டு இருந்தன. அதன் அடிப்படையில் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த அந்த உரிமையியல் வழக்குகளை திரும்ப பெறுவதற்காக நீதிபதி குமரேஷ் பாபு முன்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது வழக்குகளை திரும்ப பெறுவது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த கடிதங்களை ஏற்ற நீதிபதி குமரேஷ் பாபு ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற அனுமதி அளித்ததோடு இந்த வழக்குகளை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல கட்சி நடவடிக்கைகளில் தலையிடவும், கட்சியின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தவும் பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த அந்த வழக்கையும் திரும்ப பெறுவதற்கான கடிதமும் தாக்கல் செய்யப்பட்டிருந்து அதனையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி குமரேஷ் பாபு அந்த வழக்கையை திரும்ப பெற அனுமதித்து எடப்பாடி பழனிசாமி வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.